வணக்க மக்களே, வெள்ளரிக்காயும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். இப்போ கோடைக்காலம் நெருங்க போகுது. அதனால் வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நீர் சத்தை இது ரொம்பவே பூர்த்தி செய்யும். உங்களுக்கு அந்த கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். பச்சையாக சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் சில வகைகள் தான் இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய். பொதுவாக வெள்ளரிக்காய் பிடிக்காதவங்க மிகவும் குறைவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான லவ்வர்ஸ் இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக விளையக்கூடிய காய்கறிகளில் வெள்ளரிக்காய் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவலையும் நீங்கள் கூடுதலாகவே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே உறுதுணையாக இருக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்றாக இந்த வெள்ளரிக்காய் விளங்குது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த திடமான வெள்ளரிக்காய்களை நீங்கள் கை நிறைய அள்ளி பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இவ்வளவு சின்ன வெள்ளரிக்காயில எப்படி இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஆமா மக்களே, நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வெள்ளரிக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, என்னென்ன விதமான நோய்களை வெள்ளரிக்காய் குணப்படுத்து அப்படின்னு பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெள்ளரிக்காய் உங்களுடைய உடல் வறட்சியை நீக்கும். தண்ணீர் குடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம வேலையாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயை நீங்க தொடர்ந்து சாப்பிட பழகிக்கோங்க. வெள்ளரிக்காயில் 90% நீர் சத்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேலும் இது தண்ணீர் குடிக்காததை உங்களுக்கு ஈடு செய்யும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கீங்களோ, தண்ணீர் குடிக்கணும். ஆனால் நீங்கள் குடிக்காமல் ஒருவேளை வேலையில் பிஸியாக இருக்கீங்க, அல்ல தண்ணீர் குடிக்கிறதுக்கான போதிய நேரங்கள் இல்லை, போதிய இடவசதிகள் எதுவும் இல்லை, தண்ணீர் குடிக்கிறதுக்கான தேவைகள் எதுவும் இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் வளர்ச்சியை நீக்கிக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய நீர் சத்தை உங்களுடைய உடலை பூர்த்தி செய்யும். இதனால் உங்களுடைய உடலில் நீர் சத்து இல்லாதால ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. உடல் சூட்டை தணிக்கும் இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றதால உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும். அதிலும் சருமத்தில் வெள்ளரிக்காயை நம்ம பயன்படுத்தணும், தடவணும் அப்படின்னா சூரிய கதிர்கள் இருந்து இது உங்களை பாதுகாக்கும். ஸோ உங்களுடைய உடல் சூட்டையும் தணிக்கும், உங்களுடைய சருமத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக அந்த வெள்ளரிக்காய் இருக்கு. உங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை நீக்கும் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய ஒரு சக்தியாக விளங்குது. இந்த வெள்ளரிக்காயை நீங்க சீரான முறையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கற்களை கூட நீங்க கரையை செஞ்சிடலாம். சிறுநீரகத்தில் கற்களை கரைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. உங்க உடல் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெள்ளரிக்காய் நீக்கிடும். தினசரி தேவையான விட்டமின்களை இந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு கொடுக்குது. வெள்ளரிக்காயில உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பல விட்டமின்கள் அடங்கியிருக்கு. இதனால நீங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல உங்களுக்கு விட்டமின் கிடைக்கப்பெறும். உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து ஆற்றல் திறனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கக்கூடிய விட்டமின் ஏ, பி மற்றும் விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சத்து இருக்கிறதாக மாத்துறதுக்கு, இன்னும் அதிகமான பயனாக நீங்க எடுத்துக்கிறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா கீரை மற்றும் கேரட்டுகளோட சேர்த்து நீங்க ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சீங்க அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். ஸோ நிறைய விதமான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்தும். வெள்ளரிக்காயை நீங்க தோல் நீக்காம அப்படியே சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா தோலிலையும் தேவையான அளவு விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. அதிலும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய அளவில் 12% உங்களுக்கு விட்டமின் சி சத்தை அந்த தோலோட சேர்த்து தான் உங்களுக்கு வெள்ளரிக்காய் தருது. ஸோ வெள்ளரிக்காயை நீங்க தோலோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சருமத்திற்கு தேவையான கனிமச்சத்துக்களை அழிச்சு சருமங்களை பாதுகாக்குது இந்த வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் அதிக அளவு பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் சிலிக்கான் இருக்கு. இதனால தான் உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக இருக்கும். அழகு சாதன நிறுவனங்கள்லாம் பெரும்பாலும் இந்த வெள்ளரிக்காயையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. உங்கள் சருமத்திற்கு தேவையான கனிமங்களை கொடுத்து உங்களோட சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. செரிமானம் மற்றும் உடல் எடை குறைவுக்கு உதவிகரமாக இருக்கும் வெள்ளரிக்காய். அதாவது செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காயில் நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருக்கிறதால உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த வெள்ளரிக்காயை எடுத்து சாப்பிடலாம். ஆகவே நீங்கள் இந்த வெள்ளரிக்காயை சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம், சேலட்டாகவும் வச்சு சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் ஜூஸாகவும் குடிக்கலாம். உங்களுக்கு வெள்ளரிக்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து தயிரில் நினச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்றதால தாடைக்கு நல்ல பயிற்சியாக அமையும். மேலும் இதற்குரிய நார் சத்து செரிமானத்திற்கு உதவும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். கண்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா வெள்ளரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அழகு சார்ந்த பிரச்சனைக்கு கண்கள் எரியக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஞாபகம் வரும். உண்மையிலே கண்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது தான் இந்த வெள்ளரிக்காய். வெள்ளரி துண்டை வீங்கிய கண்களில் மேலே வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த காட்சியை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதிலும் அலர்ச்சி எதிர்ப்பு குணங்கள் இருக்கா வீங்கிய கண்களுக்கு இதெல்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அந்த அலர்ச்சி எதிர்ப்பு குணங்கள் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த வீங்கிய கண்கள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு நிவாரணியாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கு. புற்றுநோயை எதிர்த்து போராடுகிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில அடங்கியிருக்கக்கூடிய சத்துக்கள்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொடுக்குறது. பலவிதமான புற்றுநோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய், கொழுப்பு மற்றும் ரத்த கொதிப்பு ஆகியவைகளுக்கு வெள்ளரிக்காய் தீர்வு தருது. இன்சுலின் சுரப்பதற்கு கணையத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தேவையான ஹார்மோன் ஒன்று தான் வெள்ளரிக்காய் சாற்றில் இருக்கு. ஸோ அந்த ஹார்மோனை சுரக்க செய்யக்கூடிய சக்தி இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு. அதனால நீங்க இதை எடுத்துக்கும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஸ்டேரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைய செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் வெள்ளரிக்காய் நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் கொண்டு இருக்கிறதால ரத்த கொதிப்பு உங்களுக்கு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதனால தான் உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஹை பிளட் பிரஷர் அது இருந்தாலும் மற்றும் குறை ரத்த அழுத்தம், அதாவது லோ பிளட் பிரஷர், லோ பிபின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது 2 பேர் இருக்கிறவங்களும் வெள்ளரிக்காயை உபயோகப்படுத்தலாம். உங்களுடைய வாயை நறுமணத்தோட வச்சிருக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். அதாவது துர்நாற்றம் எதுவும் வீசாம வெள்ளரிக்காய் பார்த்துக்கும். வெள்ளரிக்காய் சாறு ஈறுகள் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கும். உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எடுத்து வாயில போட்டு கொறிச்சு ஒரு அரை நிமிடத்துக்கு அங்கேயே நீங்க வச்சிருக்கணும். ஸோ அதை நீங்க சாப்பிட்டு அப்படியே வாயிலே வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வாயில துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை போயிட்டு அழிச்சிரும். அதுக்கு நீங்க இந்த வாய் துர்நாற்றம் போறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. முடி மற்றும் நகங்களை மென்மையாக வைத்திருக்கும் வெள்ளரிக்காய். சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கனிமம் வெள்ளரிக்காயில் இருக்கிறதால இது உங்களுடைய நகங்கள் மற்றும் முடியை பளபளப்பாகவும் திடமாகவும் வச்சிருக்கும். மேலும் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சல்ஃபர், சிலிக்கான் இது எல்லாமே உங்களுடைய முடியோடைய வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும். முடி சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கும், குணப்படுத்தும். அதுக்கு நீங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. மூட்டு ஆரோக்கியம் மற்றும் கீழ்வாதத்திற்கு நிவாரணம் தரும். ஸோ மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்தி மூட்டு சம்பந்தமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் மூட்டை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கீழ்வாதத்துக்கும் நிவாரணம் தரும். ஏற்கனவே வந்து சொன்னது போல வெள்ளரிக்காயில் அதிக அளவில் சிலிக்கா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த சிலிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா தசை இனிப்புகளை உங்களுக்கு திடமாக்கி மூட்டு ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். அதிலும் நீங்க இந்த வெள்ளரிக்காய் கேரட் ஜூஸோட சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்துடைய அளவு குறைவதால் கீழ்வாதத்திற்கும் இது நிவாரணம் தரும். ஹேங் ஓவரை சரி செய்யும் வெள்ளரிக்காய். காலை எழுந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய தலைவலி அல்லது ஹேங் ஓவரை சரிப்படுத்தக்கூடியதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் துண்டுகளை சாப்பிடுங்க. வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் பி, சர்க்கரை மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள், அதிமுக்கிய இதெல்லாமே ஊட்டச்சத்துக்கள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து புதுப்பிச்சு இந்த ஹேங் ஓவர் மற்றும் தலைவலி சொல்லக்கூடிய 2 பிரச்சனையுமே சரி செஞ்சிடும். சிறுநீரகத்தை பாதுகாக்கும் வெள்ளரிக்காய். உடல் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைக்க வெள்ளரிக்காய் உதவுவதால இது சிறுநீரகத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வச்சிருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்துது, பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்யுது. ஸோ கோடைக்காலம் வேற நெருங்கக்கூடியதால் இந்த மாதிரி இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது இது உங்களுடைய உடலில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும், உங்களுடைய உடலுக்கு நீர் சத்தை அதிகமாக தரும். ஸோ அந்த வகையில் வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.